பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்ரா 9வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று என்பதாக. என் பாவம் அல்ல, எங்கள் பாவம், நாட் மை சின் பட் ஹார் சின் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அநேகர் அதிகமாய் ஜெபிக்கிறது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்பதாக. அடுத்தது, ஆண்டவரே என்னை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், நான் செய்த குற்றத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும் என்பதாகவே இருக்கும். எஸ்ரா தாவீதைப் போல பத்சேபாளை அபகரித்தானா? சாலமோனைப் போல அநேக மனைவிகளையும் மறுமனையாட்டிகளையும் வைத்திருந்தானா? சிம்சோனைப் போல தெலீலாளின் மடியில் படுத்திருந்தானா? மோசேயைப் போல எகிப்தியனை கொலை செய்தானா? லோத்தைப் போல மதுபானம் குடித்து பொல்லாத பாவம் செய்தானா? இவைகளுக்கெல்லாம் பதில் இல்லை என்பதே. எஸ்ரா துணிந்து பாவம் செய்தான் என்று ஒன்றும் வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. இருந்தாலும் தன் ஜனம் செய்த பாவம் அவனை பாரப்படுத்தியது. அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் பாவத்தை மன்னியும், என் பாவம் மன்னிக்கப்பட்டால் போதும் என்ற எண்ணத்தில் இருக்கும் கிறிஸ்தவர்களாகிய எல்லாருக்கும் எஸ்ராவின் இருதயமும் பாரமும் இருக்கும் என்றால் இன்றைக்கு பாவங்கள் தேசத்தில் பெருகுவது தடுக்கப்படும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சபையில் ஒரு சகோதரன் செய்த தவறை எல்லாரிடமும் சொல்லி தம்பட்டம் அடிக்கிறவர்களுக்கும், ஒரு சகோதரி செய்த பாவத்தை வீடு வீடாக போய் புரணி பேசுகிற ஏராளமான கிறிஸ்தவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நியர்களுடைய குமாரத்திகளிலேயே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்தவித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. இதை அறிந்த எஸ்ரா வஸ்திரத்தையும் தன் சால்வையும் கிழித்து தன் தலையிலும் தன் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தான் என்று எஸ்ரா 9:3 கூறுகிறது. அந்திப்பலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தான். ஒருவரும் செய்யக்கூடாத பாவத்தை நாம் செய்து பெற்றோர்களுக்கோ உறவினர்களுக்கோ தெரிந்தால் நம் இருதயம் துடிக்கும், கலங்கும், உள்ளத்தில் பயம் வரும், நம் பாவத்திற்காக கதறுவோம். ஆனால் இங்கே எஸ்ரா அவன் செய்த பாவத்து நிமித்தம் அல்ல, தன் ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தம் உள்ளம் உடைந்தவனாய் அவனால் நிற்கக்கூட பலனில்லாமல் திகைத்து போய் உட்கார்ந்திருந்தான். எஸ்ரா சொல்லுகிறான், ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று என்பதாக. எஸ்ரா 9:7 நாங்கள் என்ற வார்த்தையை எஸ்ரா அதிகமாக பயன்படுத்துகிறான். எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாட்கள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்திற்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம் என்று கூறுகிறான். எஸ்ரா 9:13 இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்திற்கு தக்கதாக ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில் என்று சொல்லுகிறான். எஸ்ரா 10:1 அவன் அழுது தாழ விழுந்து கிடந்தான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய ஜனங்களுக்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் கண்ணீர் விட்டு ஜெபித்ததுண்டா? நம் ஜனங்கள் பாவம் செய்யும் போது அவர்கள் பாவத்தை கர்த்தர் மன்னிக்கும்படி அழுது ஜெபித்ததுண்டா? இல்லை என்றால் கர்த்தர் தாமே எஸ்ராவுக்கு இருந்த பாரத்தையும் இருதயத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை குறித்து மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய பாவங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபபாரத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். காரிய சித்தியை கர்த்தர் நீர் உண்டு பண்ணுவீராக. போக்கிலும் வரத்திலும் உடனரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.